வணக்கம் பண்ணலே. இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டேட் மற்றும் டிஎன்எஸ்ஆர்பி தேர்வுக்கான தமிழ் ஷார்ட்கட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம முடியரசன் அவருடைய நூல்களுக்கான ஷார்ட்கட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய தேர்வுகள் பார்க்கலாம். இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார், சிலர் பலர் நோலாதவர். குறள் 270 திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆற்றல் இல்லாதவர் பலராக உலகில் இருப்பதற்கு காரணம் தவம் செய்கின்றவர் சிலராகவும் செய்யாதவர் பலராகவும் இருப்பதே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடியரசனுடைய கவிதை நூல்கள்லாம் நம்ம பார்க்கலாம். ஞாயிறும் திங்களும், வள்ளுவர் கோட்டம், புதியதோர் விதி செய்வோம், மனிதரை கண்டு கொண்டேன். இதை ஞாபகம் வச்சதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஞாயிறும் திங்களும் வள்ளுவர் கோட்டம் சென்று புதியதோர் விதி செய்யும் மனிதரை கண்டு கொண்டேன் அப்படின்ட்டுருக்கு. இதில் ஞாயிறும் திங்களும்னும் போது இதை ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து வள்ளுவர் கோட்டம்னும் போது நம்ம இந்த வள்ளுவர் கோட்டத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ட்டு பார்த்தீங்களா. ஸோ அப்போ இந்த புதியதொரு விதி செய்வோம் ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது மனிதரை கண்டு கொண்டேனும் போது கடைசியாக இருக்க நூல் பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது அன்புள்ள இளவரசன் அன்புள்ள பாண்டியனுக்கு பாடுங்குயில் நெஞ்சிற் பூத்தவை. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அன்புள்ள இளவரசும் பாண்டியனும் பாடுங்குயில் இசையை கேட்டு அவர்களது நெஞ்சம் பூத்து குலுங்கியது. இதில் அன்புள்ள அப்படின்னும்போது இந்த காமனாக ரெண்டுத்துக்கும் அன்புள்ள வரும்போது எடுத்துக்கலாம். ஸோ அப்போ அன்புள்ள இளவரசும் அப்படின்னும் போது அன்புள்ள இளவரசன் வரும். அடுத்தது அன்புள்ள பாண்டியன் போது அன்புள்ள பாண்டியனுக்கு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாடும் குயில். ஸோ குயில் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா பாடுது. ஸோ அப்போ பாடும் குயில் அப்படின்னும் போது பாடுங்களை ஞாபகம் வச்சுக்க முடியும். கேட்டு அவர்கள் நெஞ்சம் பூத்து குலுங்கியது அப்படின்ட்டுருக்கா. அப்போ நெஞ்சிற் பூத்தவை அப்படின்னு நம்ம மாற்றிக்கணும். சரிங்களா. ஸோ இது மூலமாக நம்ம 4 நூலை ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்து தமிழ் முழக்கம், எக்கோவின் காதல், மனிதனை தேடுகிறேன், நெஞ்சு பொறுக்கவில்லையே. இதை ஞாபகம் வச்சுக்கிறது பார்த்திங்கன்னா, தமிழ் முழக்கத்தின் எக்கோ. ஸோ எக்கோனா வந்து எதிரொலி. சரிங்களா. எக்கோ கேட்டு மனிதனின் நெஞ்சு பொறுக்கவில்லை அப்படின்ட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ வந்து தமிழ் முழக்கம் அப்படின்னும் போது அந்த நூல் பேர் முழுசாக வந்துருச்சு. அடுத்து எக்கோ அப்படின்னும் போது நம்ம எக்கோவின் காதல் ஞாபகம் வச்சுக்கணும். மனிதனின் அப்படின்னும் போது மனிதனை தேடுகிறேன்றதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. அடுத்து நெஞ்சு பொறுக்கவில்லை அப்படின்னும் போது நெஞ்சு பொறுக்கவில்லைன்ற முழு நூலையும் நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது நாடக காப்பியம் வந்து இளம் பெருவழுதி, நாடகம் வந்து ஊன்றுகோல். இது நாளத்தையும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனா, நாடகம் காப்பியம் எழுதிய இளம் பெருவழுதி. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா இளம் பெருவழுதி. இவர் வந்து நாடக காப்பியம்லாம் எழுதினவர். ஆனால் இப்போ என்ன பண்ணுறாரு, நாடகம் பார்க்குறதுக்காக ஊன்றுகோலாக தாங்கி போகிறதுக்காக அந்த ஊன்றுகோலை எடுத்துக்கிட்டு போகிறாரு. ஸோ அப்போ நாடக காப்பியம்னும் போது நாடக காப்பி ஞாபகம் வச்சுக்க முடியும். இளம் பெருவழுதினும் போது ஸோ அந்த காப்பியத்துக்கு பேரை ஞாபகம் வச்சுக்க முடியும். நாடகம் பார்க்க போனால நாடகம் ஞாபகம் வச்சுக்க முடியும். அப்போ ஊன்றுகோலும் போது அந்த நாடக நூலானா ஊன்றுகோல் நம்ம எழுதி ஞாபகம் வச்சுக்க முடியும். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா தன் வரலாறு வந்து பார்த்திங்கன்னா பாட்டுப்பறவையின் வாழ்க்கை பயணம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா தன் வரலாறு அப்படின்னும் போது இதுக்கான ஷார்ட்கட்ஸ் என்னென்னு பார்த்திங்கன்னா, பாடும் பறவை தன் வாழ்க்கை பயணத்தை கூறியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா தன் வரலாறு அப்படின்போது தன் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பாடும் பறவை. இதோ பாருங்கன்னா பாடும் பறவை வந்து வாழ்க்கை பயணத்தை வந்து சொல்லுது அப்படின்போது பாடும் பறவை போது பாட்டு பறவை அப்படின்ட்டு எடுத்துக்கணும். சரிங்களா. இதை இங்கே வந்து பாதி வந்துடும். அடுத்து வாழ்க்கை பயணம் அப்படின்றது வாழ்க்கை பயணத்தை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ பாட்டு பறவையின் வாழ்க்கை பயணம் அப்படின்றத எடுத்துக்கிட்டு நம்ம ஈஸியாக அதை ஞாபகம் வச்சுக்க முடியும். சரிங்களா. அடுத்ததாக காப்பிய நூல் ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்னு பார்த்திங்கன்னா பூங்கொடி, வீரக்காவியம், காவிய பாவை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, பூங்கொடியோடைய வீரக்காவியம் காப்பியங்களையும் காவியமாக்கியது அப்படின்ட்டுருக்கு. ஸோ அப்போ பூங்கொடின்றது இவங்க தான், இவங்களுடைய வீரமான ஒரு காவியம் வந்து காப்பியத்தை கூட வந்து காவியமாக மாற்றிச்சு அப்படின்றது. ஸோ அப்போ பூங்கொடி அப்படின்னும் போது பூங்கொடி ஞாபகம் வச்சுக்கலாம். வீரக்காவியம்னும் போது வீரக்காவியத்தை ஞாபகம் வச்சுக்க முடியும். அடுத்தது இங்கே காப்பியங்களையும் அப்படின்றது பார்த்திங்களா. இந்த காப்பியம் அப்படின்றது இந்த காப்பிய நூல்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா. அடுத்தது காவியமாக்கியது அப்படின்னும் போது காவிய பாவையை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா. ஸோ இப்படி தான் வந்து நம்ம ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம ஸ்பார்க்கோட இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் யூடியூப் சேனல் உங்களுக்கு தேவையான மோட்டிவேஷன்ஸ் பார்த்து பண்ணிங்க. அந்த நாளை தமிழ் உங்களுக்கு தேவையான லாஸ்ட் ஐபிசி, சிஆர்பிசி வீடியோஸ் நல்லா இருக்குது பார்த்து பண்ணிங்க. அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் யூடியூப் உங்களுக்கு தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா இருக்குது. இந்த லிங்க்லாம் கேட்ட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இருக்குது. இல்லை யூடியூப்பில் சர்ச் பண்ணலாம் கிடைக்கும். ஸோ போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஞாபகம் ரிங்மனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மேலும் நம்மளுடைய இதர சோஷியல் மீடியாஸில் இருக்க பிளாட்ஃபார்ம்ஸும் இருக்குது. ஸோ டெலிகிராம், வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் எல்லா வீடியோவும் அப்லோட் பண்ணுவோம், பார்த்து பண்ணிங்க. இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்த மீண்டும் ஒரு புது சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.